ஹாய் நண்பர்களே, நான் எம்எம்ஏ மாடல் லொகேஷன் ஓனர் பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வேப்பம்பட்டு சைட்டு நம்ம காமியத்துக்கோசம் வந்திருக்கோம். இது 1 இயருக்கு முன்னாடி பண்ண சைட்டு நம்ம வந்து காமியத்துக்கோசம் வந்திருக்கோம். எதனால் 1 இயர் கழிச்சு நான் சைட்டு காமிக்கிறேன்னா, 1 இயர் கழிச்சு இந்த சைட்டு எப்படி இருக்குன்னு சில பேர் காமிக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து காமிக்கிறோம் பாருங்கள். எல்லாமே வந்து லைஃப் நாங்கள் 15 வருஷம் வாரண்டி தரோம். எப்படி இருக்கோம் எல்லாமே வாட்டர் போர்டு தான் போடுறோம். எல்லாமே மிஷின் ஃபினிஷிங் தான். சொன்ன டைமிங்கில் முடிச்சு தரோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. நான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன். உங்ககிட்ட எல்லா ஃபினிஷ்லேயும் நம்ம பண்ணலாம். டிவி யூனிட்டு, பூஜை பாக்ஸு, கபோர்ட்ஸு, மாடுலர் கிச்சன், மேலே இப்போ ஃபால் சீலிங்கு எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி தரோம். உங்களுக்கு என்னென்ன திருப்தி ஆகுமோ அதை பண்ணிக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பூஜை பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். படிக்கட் டோர் பண்ணியிருக்கோம். ஷூ ரேக் பண்ணியிருக்கோம். ஈவி பாக்ஸ் பண்ணியிருக்கோம். 3 பெட்ரூம் பண்ணியிருக்கோம். 3 பெட்ரூமும் வந்து வேறு வேறு கலரில் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபினிஷில் தான் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒன்று மேட் ஃபினிஷிங்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெச்சர் ஃபினிஷிங்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஃபினிஷிங்கு, வேறு கலரில் வந்து பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். லோ பட்ஜெட்லையும் பண்ணுறோம், ஹை பட்ஜெட்லையும் பண்ணுறோம். எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த ஒரு வருஷத்தில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கஸ்டமரையும் மறுபடியும் ரீப்ளே பண்ணி கேளுங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் ஹால் இதுதான். ஹாலில் வந்து ஒரு பெரிய டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். 5 அடி பண்ணியிருக்கோம். இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாக்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். மேலே டாப் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து பேனலிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் போட்டு கொடுத்து அதில் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். இது உள்ளே வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இடம் பெருசுனால இங்கே வந்து ஃபுல்லாக வேலை சாப்பிட்டு எல்லாமே டம்ப் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் வச்சதுக்கோசம் இங்கே வந்து இந்த மாதிரி டைப்பில் டோர் கொடுத்துருக்கோம். டோர் கொடுத்துட்டு கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து இதில் வச்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்துச்சுல, அது மாதிரி ரைட்டில் வந்து 2 டோர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர். எல்லாத்துலேயுமே வந்து உள்ளுக்குள்ளே ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே வந்து டாப் போட்டிருக்கோம். சைடு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷெல்ஃப் வச்சு ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது வந்து டார்க் கலர்னால இது வந்து லைட் கலர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பேனலிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் நீட்டாக கொடுத்துருக்கோம். ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கோசம் டிசைனிங் கோசம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்குது சார். லைட்டு சுற்றி வரும். நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பகலில் தெரியல. இது நைட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சுற்றி வர லைட்டு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா இடத்துலையும் வந்து வாட்டர் போகிறதுனால நம்ம வந்து பாக்ஸ் டைப் பண்ணுறதுனால கீழே டிவி யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 தான் பண்ணுறோம். மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து பேனலிங் பண்ணுறதுனால இது வந்து 600 rupees பண்ணுறோம். ஒயர் எதுவுமே வெளியே தெரியாது. எல்லாமே உள்ளுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிடுவோம். மேலே பேனலிங் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லை, எல்லாம் அடிஷனல் தான். அதிலேயே வர்றது அந்த சைடு வர ரைட்லேயே வர்றது அதுவும் வந்து எல்லாமே அது இன்க்ளூடிங் தான். இதுவும் இன்க்ளூடிங் தான். கீழே வந்து பாக்ஸ் டைப் நம்ம 15 அடி போட்டோம்னா 15x2 அந்த போட்டிருக்கோம் பாக்ஸ். மேலே பேனலிங் வந்து பார்த்தீங்கன்னா பேனலிங் வந்து போட்டிருக்கோம். ஒரு 5 அடிக்கு 15 அடி போட்டிருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கோசம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதில் வந்து லூவர் வச்சு பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் மாதிரி வச்சு பண்ணலாம். லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து பூஜை பாக்ஸ் இதுலேயே அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு இடம் பத்தலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கேட்டாலும் எதில் வேணாலும் மாடல் வந்து நிறைய பண்ணி தருவோம். பாருங்கள், எப்படி இருந்தாலும் வந்து பக்கவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிசைன் தான் பண்ணி கொடுப்போம். மாடல் கிச்சன் பார்க்கலாம் சார். வாங்க உள்ள காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன். இது கீழே ஒரு டார்க் கலர், மேலே ஒரு லைட் பண்ணி கொடுத்துருவோம். சிம்னி நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், மேலே லாஃப்ட் அப்படி காம்பினேஷன் வந்து கீழே டார்க்கு மேலே லைட்டு, அதுக்கு மேலே டார்க் கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே கிளாசிக் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு வாஷ் பேஷன் ஏரியா எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் செஞ்சு தான் போட்டுக்கிறோம். ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். எல்லாமே எக்கோ பிராண்டட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போய் மூடு. பாருங்கள், வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டேண்டம் பாக்ஸ் போட்டிருக்கோம். டேண்டம் பாக்ஸ்லாம் வந்து இப்போ போட்டதில்ல, 1 இயருக்கு முன்னாடி போட்டது இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே 6 இன்ச் 8 இன்ச் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து கட்லரி சார். கட்லரியில் வந்து ஸ்பூனு கரண்டி எல்லாம் வைக்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கோம். எல்லாமே டேண்டம் பாக்ஸ் தான். எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும். பார்த்தீங்கன்னா குறைச்சி ஒரு 20 கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுங்களேன். இது தாங்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கட்லரி மாதிரி கொடுத்துருக்கோம். பாருங்க, அது பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அது கீழே இன்னொரு வந்து ரேக் கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி அவங்க கிண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. இதில் எல்லாமே 8 இன்ச் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரே வந்து சின்ன ட்ரே இல்லை, பெரிய ட்ரே. இது 400 ரொம்ப வித்து உள்ளது. சிலர் பேர் வந்து 250 கொடுப்பாங்க, 300 கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ட்ரே வந்து 400 கொடுத்துருக்கோம். நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு கார்னர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். சிலிண்டர் வந்து அவங்க லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுற வெளியிருந்து வரதுனால இங்கே வந்து கார்னர் வந்து ஷெல்ஃப் போட்டு கொடுத்து அந்த இதில் நம்ம பாக்ஸ் மாதிரியே பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி 160 டிகிரி தான் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான். எல்லாமே பொறுமையாக தான் போய் மூடும். அதுக்கு அடுத்தது ஒரு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி பண்ணி உள்ள ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருங்க. பாருங்கள், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தரனாலும் பொறுமையாக தான் போய் மூடும். அப்புறம் இங்கே ஒரு கார்னர், இதுலேயே அதே மாதிரி இன்ச்சஸ் தான் போட்டு ஃபுல் ஓப்பனில் வந்து வியூவில் கொடுத்துருக்கோம். எல்லாமே கார்னர் வியூவில் தான் கொடுத்துருங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனாக, அதனால் வந்து அது மாதிரி கொடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து அங்கே வந்துடுது. மேலே டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் பாக்ஸ் வந்து கிளாஸ் டோர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து மேலே வந்து ஒயிட் கலர், இதுக்கு காம்பினேஷன் கோசம் இந்த கலர் போட்டு கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள ஷெல்ஃப் போட்டு எல்லாமே கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கு. இது வந்து 2 அடி இல்லை 3 அடி போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே டாப் பாக்ஸ். அதே மாதிரி இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து 2 அடி, அது 3 அடி, இது வந்து 2 அடி போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். சிம்னி பாருங்க, நடுவு சிம்னி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதே மாதிரி 2 டோர் போட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்
பார்த்தீங்கன்னா கீழே டார்க் கலர் சார். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே லைட் கலரு, அதுக்கு மேலே லாஃப்ட் வந்து டார்க். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து டார்க்காக போட்டால் பிளாங்க் ஆகிடும் இடம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே போட்டுக்கிறது எல்லாமே எக்கோ பிராண்டட் தான் சார். நம்பர் 1 தான் போட்டிருக்கோம். நம்பர் 2 தேர்ட்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைட்டே நான் 1 இயருக்கு முன்னாடி பண்ணது. இது வரைக்கும் பாருங்கள் துரு பிடிச்சிக்குதா பாருங்கள், எதனா ஆகிதா பாருங்கள், ஒன்றுமே இல்லை. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் கூட பாருங்கள் துரு பிடிச்சிக்குதா பாருங்கள். இது வரைக்கும் பண்ணல. 1 இயருக்கு முன்னாடி பண்ண சைட்டை நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டிருக்கோம். இந்த ரேண்டம் பாக்ஸ் கூட எல்லாமே 1 இயருக்கு எல்லாம் முன்னாடி போட்டது தான். எவ்வளோ வெயிட்லெஸ் வச்சாலும் தாங்கும். இன்னும் சாஃப்ட் க்ளோஸ் பொறுமையாக தான் போய் மூடுது பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நம்பர் 1 தான் போட்டிருக்கோம். எதுவுமே செகண்ட் ஹேண்ட் போடல. செகண்ட் குவாலிட்டி நிறைய பேர் போடுவாங்க, நம்ம எதுவும் போடல. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போட்டுருக்கோம். மாடல் கிச்சன் வந்து ஆக்சுவலாக வந்து வாட்டர் போர்டு தான் பண்ணுறோம். 600 rupees பண்ணுறோம் பாக்ஸ் டைப். இங்கெல்லாம் வந்து ஃப்ரேம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 600 rupees. இங்கே பாக்ஸ் டைப் இங்கே வரதுனால பார்த்தீங்கன்னா 1200 பண்ணுறோம். இது ஃபுல்லாக பாக்ஸாக பண்ணால் தான் இதெல்லாம் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. மேலே டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் 1200 தான் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் டைப்னா 1200 சார். லாஃப்ட்லாம் இப்போ கவர் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா இல்லை 600 rupees தான் பண்ணியிருக்கோம் சார். மேட்டில் பண்ணால் தான் 600 rupees தருது சார். இது வந்து 50 rupees எக்ஸ்ட்ரா வரும். கிளாசிக்கில் போடுறதுனால எல்லாமே 50 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஒரு சில கஸ்டமர் வந்து நிறைய வேல்யூ தரும்போது என்ன பண்ணுவோம், எதை காத்த மாதிரி நம்ம வந்து வேல்யூ கொடுத்து எடுப்போம் சார். இது அக்கர்லிக் பண்ணனா 1800 வரும் சார். சேம் இதை விட வந்து நேச்சுரல் நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேச்சுரல் தான் காமிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கிளாசிக் ஃபினிஷ், ஃபேஸ் மட்டும் தான் காமிக்கும். அக்கர்லிக்னும் போது அது வேற மாதிரி ஃபினிஷ்ல இருக்கும் சார். சார் கிச்சனில் வந்து 1000 கலர்ஸ் இருக்கு. அக்கர்லிக் இருக்கு, மேட் இருக்கு, பார்த்தீங்கன்னா கிளாசிக் இருக்கு, வேற வேற ஃபினிஷ்ல நிறைய மெத்தட் இருக்கு. 1000 கலர்ஸுக்கு மேலே இருக்கு. அந்த கலர் வந்து செலெக்ஷன் பண்ணுறதை நீங்கள் பொறுத்தவரை தான் பண்ணி தரணும். நம்ம எல்லாமே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலெக்ஷன் பண்ணி போட்டு தரோம். சிங்கிள் கலர் பண்ணலாம், டபுள் கலர் பண்ணலாம், ட்ரிபிள் கலர் பண்ணலாம். நீங்கள் எல்லா கலர் எந்தெந்த கலர் சொல்றீங்களோ அந்த கலரில் பண்ணி தரலாம் சார். வாரண்டி வந்து நம்ம இப்போ 15 வருஷம் தரோம். நம்ம லெட்டர் பேடில் டைப் பண்ணி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து நான் ரீப்ளே வந்து பண்ணி கொடுத்துருவோம் சார். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். பக்கத்து சைட்லேருந்து நான் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் வெளியே இருந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நம்ம வாரண்டி வந்து 15 வருஷம் தரோம் சார். சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்து என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். ஹேண்டில் போயிடுச்சா, இன்ச்சஸ் போயிடுச்சா, வேற எதனா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா, ஏன்னா இதெல்லாம் மிஷினில் பண்ணுறதுனால நம்ம வந்து வாரண்டி இந்த அளவுக்கு தரோம். எந்த ஃபினிஷ் எதுவுமே ஆகாது. லைஃபுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இதுவே பாருங்க 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதுக்கு மேலே என்ன ஆனாலும் நாங்கள் சேஞ்ச் பண்ணி தரோம் தான் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. நீங்கள் ஒன்றா பாருங்க, இது நேச்சுரலில் தான். இது கிச்சன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா. இதுல ஹால் மேலே ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேம் கலர் கோசம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லாஃப்ட்டில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் பண்ணியிருக்கோம் பாருங்க. அது உள்ள ஷெல்ஃப் போட்டு எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு சிங்கிள் டோரு, இங்கே ஒரு சிங்கிள் டோரு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ராயரு, அதுக்குள்ளே 3 ட்ராயர் போட்டு சிங்கிள் டோர் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 4 பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஒரு வாஷ் ஏரியா இருக்குது. அந்த இடத்துல வாஷ் ஏரியாவில் ஒரு ஷிங்க் மேலே வச்சிருக்கு. கஸ்டமர் கொடுத்தாங்க, நம்ம வந்து அதில் வந்து கவர் பண்ணிட்டு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இல்லை சாஃப்ட் க்ளோஸ் தான். இதுக்கு போகிறோம் சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். பொறுமையாக தான் போய் மூடும். ஒன்றும் வாரண்டி வந்து 15 வருஷம் வாரண்டி தான். எதுவுமே ஆகாது. எல்லாமே வாட்டர் போர்டு தான் சார் போகிறோம். வாட்டர் போர்டெலாம் நம்ம லைஃப்லாம் தர முடியாது. இல்லைனா மிஷின் ஃபினிஷிங் கோசம் அது பண்ணியிருக்கோம். இந்த வென்டிலேட்டர் பாருங்கள். இந்த வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா 8க்கு 4 லூவர் கொடுத்துருக்கோம். 2 கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டு 2 கொடுத்துருக்கோம் பாருங்க. அது வந்து காற்று சர்க்குலேஷன் கூட தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்க. சரி, ஆக்சுவலாக வந்து கிச்சன் காமிச்சிட்டேன். இப்போ வந்து பூஜை ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே காமிக்கிறேன் பாருங்க. டோரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 விநாயகர் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் சார். இங்கே பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில், இந்த ஹேண்டில் கொடுத்துருக்கோம், இந்த ஹேண்டிலும் கொடுத்துருக்கோம். கீழே வரைக்கும் பெல் கட்டிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே சிஎன்சி டிசைன் தான். ஹேண்டில்லாம் விநாயகர் வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் நிக்கல் கோட்டிங். இந்த இதுலையும் பாருங்க நிக்கல் கோட்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு சார். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து. மேலே அப்படியே லாஃப்ட் கவர் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுக்கு ஏற்ற மேட்சிங் கலரில் வந்து லாஃப்ட் கவர் பண்ணிருக்கோம் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எம்டி இடம் சார். எம்டி இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கீழே வந்து பாக்ஸ் போட்டிருக்கோம். பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சைடு பாக்ஸ் வச்சிருக்கோம். இது ஃபுல்லாக பேனலிங். இது வந்து பேனலிங் வுட்டில் தான் பண்ணியிருக்கோம். பேனலிங் மேலே தான் இந்த மைக்கா ஒட்டி இங்கே வந்து பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸில் இந்த லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு எதனா ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஏற்றதுக்கோசம் இங்கே இந்த மார்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் அவங்க கஸ்டமர் போட்டு கொடுத்தது தான். இங்கே கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் பண்ணிட்டு ஷெல்ஃப் போட்டுக்கிறோம் பாருங்க. இங்கே மேலே வந்து ட்ராயர் வச்சு கொடுத்துருக்கோம். எதனா சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கோசம் ட்ராயர் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் இதுவும். அது கீழே வந்து எல் மாதிரி திரும்பத்தில் ஒரு கார்னர் டோர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 டோர் கொடுத்துருக்கோம் பாருங்க. உள்ளுக்குள்ள ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். எல்லாமே அதே தான். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் காமிச்ச பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரைட்டில் ஒன்று, மேலே வந்து திங்ஸ் எதனா வைக்கிறதுக்கோசம் இங்கே கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு பூஜை ரூம். என்ட்ரன்ஸ்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் பண்ணுறதுக்கு ஒரு பூஜை ரூம் பண்ணிக்கும். எல்லாமே பாக்ஸ் டைப்னா 1200 பண்ணுறோம் சார். ஃப்ரேம் டைப்னா 600 rupees பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா SF ஃபினிஷ் போட்டிருக்கோம் பாருங்க. இது வந்து SF. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் தான் போட்டிருக்கோம். கிளாசிக்னா ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா வரும். காம்ப்ளிமெண்ட் நிறைய வந்து வேலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு
அதுக்கேற்ற மாதிரி காம்பினேட் பண்ணி இந்த இடத்துக்கோசம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாடல்லாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான இடத்துல எங்கே பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது பொசிஷன் வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி சிஎன்சி கட்டிங் பண்ணலாம், பூ டிசைன் போடலாம், விநாயகர் சிலை வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய சரஸ்வதி ஃபோட்டோஸ் வைக்கலாம், பெல்லு மாட்டலாம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம் சார். எல்லாமே சிஎன்சி கட்டி தான். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டே கிடையாது, எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணுறோமோ நம்ம ஃபோட்டோஸில் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிச்சன்லையும் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாஸில் போட்டிருப்போம். இந்த ரூமில் பெட்ரூமில் வந்து எல்லாமே மேட்டில் தான் கேட்டாங்க. எல்லாம் மேட் ஃபினிஷ் தான். டேப்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுவும் அந்த ரூம்லாம் கிளாஸிக் ஃபினிஷ் போட்டோம். இது ஒரு லாஃப்ட்டும் கண்டினியூ பண்ணி அப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லு மாதிரி திருப்பி அந்த லாஸ்ட் டோர் ஓப்பன் ஆகிற வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு கபோர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷெல்ஃப் வச்சு உள்ளுக்குள்ளே ட்ராயர் வச்சு மேலே எல்லாம் ஷெல்ஃப் வச்சு எல்லாமே ட்ராயர் லாக் போட்டு தான் கொடுத்துருக்கோம். அதுவும் உள்ளே போகிறது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான். இது சேனல் தான் போட்டிருக்கோம். மேலே ஆங்கர் ஆட் கொடுத்துருக்கோம். இதில் இந்த இடத்துல கபோர்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது சாஃப்ட் க்ளோஸ் தான் எல்லாமே பாருங்கள். அது டபுள் டோரு, இது வந்து ஒரு சிங்கிள் டோர். மேலே கீழே தாப்பால் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் போய் தான் இது க்ளோஸ்ட் ஆகும். இங்கே ஒரு டோரில் வந்து மிரர் வச்சு தர சொன்னாங்க, மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். இது ஒரு டபுள் டோரு. அதே மாதிரி மேலே கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ராயர் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெட்ரூமு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இன்னும் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் இருக்குது. அதை காமிக்கிறேன். இதான் வந்து நான் ரேட்டு கொடுத்தது வந்து 1200 வந்து பாக்ஸ் டைப் கொடுக்குறேன். மேலே லாஃப்ட் வந்து 600 rupees கொடுக்குறேன். இது வந்து மெஸ்அப் ஃபினிஷ், இதுக்கு தான் ரேட்டு கொடுக்குறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் எல்லாமே ஹேண்டில்லாம் சேம், எல்லாமே நாங்கள் போட்டு தர்றது தான். இன்ச்சஸ்லாம் பார்த்து அதே மாதிரி சாஃப்ட் க்ளோஸ் தான் போடுவோம். லாக் அது மாதிரி லாக் தான் போடுறோம், ஸ்லீக் லாக் தான் போடுறோம். லாக் மட்டும் 600 rupees பண்ணுறோம் சார். பார்த்துங்க. கிளாசிக் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் போகும். ஆக்சுவலாக வந்து ஸ்டெப்ஸ் டோர் நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த இடத்துல இது எல்லாமே கிளாசிக் ஃபினிஷ் தான் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. வென்டிலேட்டர் பாருங்க, இதில் 2 கொடுத்துருக்கோம், இதில் 2 கொடுத்துருக்கோம் பாருங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் பாருங்க, நீட்டாக ஸ்டெப் மாதிரியே கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம் வாங்க, காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு. பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு 80 இருக்கும் அந்த மாதிரி ஹால், பெரிய ஹால் ஒன்று. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா 8 அடி, ஹைட் வந்து 7 அடி. எல்லா டாய்ஸ் வைக்கிறதுக்கோசம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு கிளாஸ் கவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள ஃபுல்லாகவே டாய்ஸாக இருக்குது பாருங்கள். எல்லாமே சாதா இல்லை, எல்லாமே சைன் போர்ட் கிளாஸாக போட்டிருக்கோம். பக்கத்துலேயே அந்த மாதிரி அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் எக்கோ தான் போட்டு கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள். கீழே வந்து நான் காமிக்கிறது எல்லாமே பண்ணி 1 வருஷம் ஆகுது பாருங்கள். இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள், புதுசு மாதிரி தான் இருக்கும். நம்ம நேற்று பண்ண வீடு மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நேச்சுரல் எப்பவுமே இருக்கும் நம்மளுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் காமிச்சு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் பண்ணியிருக்கோம். இப்போ ஹால் காமிச்சிட்டேன். செகண்ட் பெட்ரூமில் காமிக்கிற மேலே வந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் வேற கலர் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உள்ளுக்குள்ள ஷெல்ஃப் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ் தான். அதே மாதிரி டோர் கீழே கொடுத்துருக்கோம். இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இங்கே லாஃப்ட் வேணான்ட்டாங்க, அதை லாஃப்ட் போட்டு தரல. அந்த கீழே காமிச்ச மாதிரி 2மே பார்த்தீங்கன்னா ட்ராயர் போட்டு தான் கொடுத்துருக்கோம். எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ் தான். இது ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வரி வரியா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது ஒரு ஃபினிஷிங் டச்சர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பார்க்குறது உங்களுக்கு. இது ஒரு ஆஃப் ஒயிட் கலர் மேட்சிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கலர் பெட்ரூம் வந்து வேற டிஃப்ரெண்ட்டில் இருக்கும், வேற ஒரு கலரில். எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான். அதில் நீங்கள் எஸ்எஃப் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா பண்ணீங்க கிளாஸுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ்லாம் போனீங்க 50 rupees எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். இந்த மிரர் காஸ்ட்டோ இல்லை உள்ள போகிற டோரு காஸ்ட்டோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிடையாது. எல்லாமே ஒரே காஸ்ட்டு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டொக்கு வந்துச்சு. இந்த இடத்துல மேலே வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்க. லாஃப்ட் கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இதுலையும் பாருங்க. கரையான் வந்து அரிக்காது சார். அதனால தான் வந்து நம்ம 15 நிமிஷம் வாரண்டி தரோம். கரையான் அரிக்கிற பிரச்சனையே இருக்காது. என்ன கரையான்லாம் வந்து பீச் தண்ணிலே நம்ம வாட்டர் போட்டு தான் போட்டு தரோம். ஈசிஆர்லேயே வந்து அதை தான் போட்டு தரோம். அதெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாது. கரையான் தோல்ல வந்து சான்ஸே கிடையாது. எதுவுமே பிரியாசா இல்லை சிஎன்சி மிஷினில் தான் ஒட்டுறது. ஒன்ஸ் ஒட்டினா பிரியவே பிரியாது. நம்ம கையில் பிரிச்சாலும் பிரியாது, ஒன்று எதில் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. உள்ளில் வெட்டி ஏற்றா கூட பிரியாது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3rd பெட்ரூமு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டச்சரில் போட்டிருக்கோம். இங்கே வந்து கிளாசிக்கில் போட்டிருக்கோம். கிளாசிக்கில் வந்து பிளைனாக வர்றது. இது ஆக்சுவலாக வந்து பிளைன் கலரு. இது ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கும். இங்கே அங்கே லெஃப்ட்டில் பண்ண மாதிரி இங்கே வந்து இதில் பண்ணியிருக்கோம். இந்த ரைட்டில் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் இது அதே மாதிரி தான் கபோர்டு பண்ணியிருக்கோம். கபோர்டு வந்து 10 அடி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் தான். அங்கே பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து கிளாசிக் ஃபினிஷ் தான், ஆனால் பிளைன் கலர்ஸ். இது ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து லெஃப்ட்டில் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைட்டில் வந்துருக்கு, வந்து லெஃப்ட்டில் வந்துருக்கு பாருங்க. அந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கோம். கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. 1000 கலர் இருக்குது. டச்சர் ஃபினிஷ் இருக்குது, அக்கர்லிக் இருக்குது, கிளாசிக் இருக்குது, மேட் இருக்குது. நம்ம எந்த கலர் போடுறோமோ அந்த கலர் தான் டேப் வந்து மேட்சிங் போடும். இப்போ எந்த கலர் போட்டிருக்கோமோ அந்த கலர் தான் மேட்சிங் டேப் போட்டிருக்கு பாருங்க. அங்கே என்ன கலர் காமிச்சனோ அந்த கலர் தான் மேட்சிங் போட்டிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக் எல்லாமே யூரோப் லாக், எக்கோ லாக் தான். ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு தான் போடுவோம். போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டு கொடுத்துருங்க பாருங்க. சார் ஆக்சுவலாக இந்த வார்ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 7 அடி, வித்து வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி போட்டு கொடுத்துருக்கோம். மிரர் காஸ்ட் எல்லாம் ஃப்ரீ தான். லாக்கு எல்லாமே ஃப்ரீ தான். உள்ளே போட்டிருக்க ஆங்கர் ராடு எல்லாம் ஃப்ரீ தான். இந்த ட்ராயர்
2 ட்ராயர் போட்டிருக்கோம், உள்ள லாக்கு, அதுக்கு ஃபோல்டிங் ஹேண்டில் எல்லாம் ஃப்ரீ தான். மேலே போட்டிருக்க ஆங்கர் ராடு ஃப்ரீயாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் போட மாட்டாங்க. அதே மாதிரி சேம் இந்த பக்கம் இதில் சேனல் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் போடுவாங்க. இங்கே இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு மிரர் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லெஃப்ட்லேயும் மிரர் போட்டிருக்கோம் பாருங்கள். மிரர் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமில் சிங்கிள் தான் ஓட்டுவாங்க. நான் டபுள் மிரர் போட்டு கொடுத்துருவோம் பாருங்கள். டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 64,000 வருது. இல்லை பாக்ஸ் டைப், அதனால வந்து இந்த ரேட் வருது. ஃப்ரேம் டைப்னா இதில் பாதி காசு தான் வரும் உங்களுக்கு. 35 இல்லை 30 தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஃப்ரேம் டைப்னா ஷெல்ஃப் வச்சு கட்டினீங்கன்னா ஃப்ரேம் டைப். இது வந்து பாக்ஸ் டைப். இங்கே எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. அதனால வந்து பாக்ஸ் போட்டு உள்ள ஷெல்ஃப் போட்டு கொடுத்தனால இந்த ரேட் உங்களுக்கு. இதே வந்து ஷெல்ஃப் வச்சு கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ரேட் 35,000 தான் வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ரேக் சார். இது அவுட் சைடு வந்து குஷன் மாதிரி அவங்க கிரைனேட் போட்டிருக்காங்க. நம்ம ஷூ ரேக் வந்து போட்டு இதில் வெண்டிலேட் வெட்டி கொடுத்துருவோம். காற்று சர்க்குலேஷன் போதும் இந்த வெண்டிலேட் வச்சு கொடுத்துருங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸாக பண்ணாலும் பண்ணலாம், இது ஃப்ரேமாக பண்ணலாம். இதில் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுனால ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கோம். பாக்ஸாக பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம தனியாக செப்பரேட் வைக்கிறது அது பெரிய இடமா இருக்கவோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த இடத்துல எடுத்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு EV பாக்ஸ். EV பாக்ஸில் வந்து வெண்டிலேட் கொடுத்து இது பண்ண ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி கொடுத்துருக்கோம். வித்து பார்த்தீங்கன்னா 5 அடி கொடுத்துருக்கோம் சார். பாருங்க. வணக்கம், என் நேம் ஜெயக்குமாருங்க. வீடு கட்டி முடிச்சோன்னா நான் வார்ட்ரோப் போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. மார்க்கெட்லேயும் கொஞ்சம் சர்ச் பண்ணேன், ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணேன். ஒரு ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஒரு 4-5 பேரை வர வச்சேன். அதில் பேசுனது இவர் கொஞ்சம் ரீசனபிளாகவும் பட்ஜெட்டடாகவும் தெரிஞ்சுது, கொஞ்சம் ரிலையபிளாக தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுக்கலான்ட்டு நானே மிஸ்ஸஸும் டிசைட் பண்ணி இவர்கிட்ட கொடுத்தோம் ஒர்க்கை. நல்லா தான் பண்ணார் ஒர்க்கு. நம்ம என்ன பேசணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஒர்க்கு முடிஞ்சும் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 1 இயர் கேரண்டி கொடுத்துருந்தார். 1 இயரில் என்ன ஆனாலும் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ரிப்பேர் இருந்தால் ஆல்மோஸ்ட் எதுவும் ஆகலை, அதனால் நாங்களும் கூப்பிடல. பட் அவராகவே இன்றைக்கி வந்து பார்த்துட்டு சார் எதனா ரிப்பேர் எதனா இருக்கான்னாரு. ஒன்றும் இல்லைப்பா, இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீ ஒரு தடவை போகிறார், அவரும் ஒரு தடவை செக் பண்ணார். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், அதனால் அவரை சூஸ் பண்ணேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாருக்கிட்டையும் அங்கே நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. என்ன பேசணுமோ அந்த காசு தான் நான் கொடுத்தேன். ஃபைனலில் கூட சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அவராக கொடுத்தாரு. அது இல்லாமல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த EB பாக்ஸு, பாத்ரூமில் இருக்கிற அந்த பாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் ஸ்டேர் கேஸில் இருக்கிற அந்த இடத்துல ஒரு UPSலாம் அதுக்காக கூட க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் அவர் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. ஃப்ரீயாகவும் செஞ்சு கொடுத்தாரு அவர் எங்களுக்கு. எங்களோட கான்ட்ராக்டில் அது கிடையாது, அக்ரிமெண்ட்லேயே கிடையாது. அது இருந்தாலும் அவராக விருப்பப்பட்டு அது கொடுத்தாரு. நான் கேட்டேன் அது என்ன காசு கொடுக்கணுமான்னு. இல்லை வேணாம் சார் அதுன்னு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவர் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தது மொத்த டோட்டல் ஒர்க்கில் ஒரு 15% இருக்கும். ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருக்காரு எங்களுக்கு, அவராக இஷ்டப்பட்டு. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருங்களா, இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ரிப்பேர் நான் அதெல்லாம் காலே பண்ணல அவருக்கு. ஆக்சுவலாக அவர் எனக்கு 1 இயர் கேரண்டி கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் எங்கன்னா இருந்தால் தானே கால் பண்ணுறதுக்கு. இல்லை எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபர்தராகவும் சொல்லியிருக்காரு, எதா இருந்தால் கூட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா வார்ட்ரோப்பும் இந்த டேண்ட்ரம் பாக்ஸ் அது இது எல்லாமே நாங்கள் ஹெவியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நல்ல குவாலிட்டி தான் முதல்ல பேசி போட்டது. அந்த குவாலிட்டி போட்டதால் இன்றைக்கும் அந்த குவாலிட்டி அப்படியே சஸ்டைன் ஆகுது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. சொன்ன டைம் விட ஒரு 5 days எக்ஸ்ட்ரா ஆச்சு, அவ்வளோதான். அது ஒன்றும் அது ரீசனபிள் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கலாமிட்டிக்கல் கண்டிஷன், நடுவில் வந்து ஒரு மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு எங்களை. அதனால் ஒரு 5 days ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் இடம் கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதால ஆயிடுச்சு. அப்படியும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபாஸ்ட்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைம் சொன்ன டைமுக்குள்ளே பண்ணிட்டாங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே 2-3 இது இவங்களே பண்ணியிருக்காங்க. அங்கேயே நல்ல நேம் வாங்கியிருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கோம் எங்கள் ஏரியாலேயே. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்கள் ஏரியா டெவலப் ஆகிட்டு வருது. இனி தான் அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. வர எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. இப்போ சிட்டியில் தான் இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்ட எந்த ஏரியாலாம் வந்தாலும் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தரோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் வேப்பமட்டுன்னு ஒரு கிராமம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 3-4 வீடு. இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன சொல்கிறாங்களோ கான்செப்ட்டுக்கு நம்ம பண்ணித்தரோம். ஃபால் சீலிங்லேருந்து பண்ணுறோம், ஃபால் சீலிங் பண்ணுறோம், வுட் ஒர்க் பண்ணுறோம், எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணுறோம். எல்லா ஒர்க்கும் பண்ணித்தரோம் சார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் தான் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய ஐடியா தான். எந்த கலர்ஸ் நீங்கள் சொன்னாலும் நான் பண்ணித்தர மாதிரி பண்ணுவேன். ஆக்சுவலாக இங்கே ஆஃபர் என்னன்னு சொன்னீங்கன்னா அது என்னுடைய ஆஃபர் சார். ஒரு 3 lakh மேலே போனால் அக்சரிஸ் வந்து ஒரு 30,000 உள்ள அக்சரிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தரோம். டேண்டம் பாக்ஸ் போட்டாலும் சரி, அக்சரிஸ் போட்டாலும் சரி, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தரோம். அந்த கிளாஸ் டோருக்குலாம் சில பேர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, ஸ்லைடிங் டோர் போட்டால் மேலே வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணி தரோம்.